அடுத்து ஒரு ஆகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர். அந்த ஒரு நாவலுக்காக அவர் செலவிட்டது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் ஆராய்ச்சி பண்ணி அதை கட்டுரை எழுத வந்ததை நாவலா கொடுத்திருக்காரு. நமது பகுதியில் உள்ள பல்வேறு விஷயங்களை அந்த நாவல்ல பதிவு பண்ணியிருக்கார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பழகிறதுக்கு இனிமையானவர். 2 நாட்கள் நாங்கள்லாம் திருவண்ணாமலையில இருந்தோம். இப்படி ஒரு அருமையான மனிதரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஒரு பெருசா ஒரு நாவலை கொடுத்துட்டோம். இப்ப கிட்டத்தட்ட 5வது எடிஷன் வருது. ஒரு தலக்கணம் இருக்கும், அது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தைய கூட வந்தாரு. எப்ப பேசினாலும் ஒரு 3/4 மணி நேரம் பேசுறாருங்க. இந்த போன்ல பேசுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு நாவலை படைத்த அண்ணன் முத்துநாதன் அவர்களை இந்த விழாவிற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கதைய என்னைய படிக்க வச்சார் அப்படின்னு சொல்றதை விட எனக்காகவே இந்த கதையை படிக்க வைத்தார்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். கதையோட மையப்ப ஒரு எக்ஸ்ட்ராக்டா எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ சொல்ற ஒரு பத்திரிகையாளர் ஒரு பத்திரிகை அலுவலகத்திலிருந்து ஒரு பழங்குடி மக்கள் வைக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியதை கலாய்வு செய்து அதை தொடர் கட்டுரையாக வெளியிட வேண்டும். இதற்காக ஒரு குழு பத்திரிகை குழு அனுப்பப்படுகிறது. அந்த குழுவில் சென்ற நபர் அங்கு உள்ள பழங்குடி மக்களுடைய தலைவருடைய மகனை காதல் வயப்படுகிறார். இது காதல் வயப்படுகிறது, மறுக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதுதான் 10ஆம் பொதுவாக பார்க்க முடியும். எல்லாருமே அது ஒரு 10ஆம் பொதுவான ஒரு காதல் கதையாகத்தான் மதிப்புரை செய்திருக்கிறாங்க. அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா அந்த மக்களுடைய அந்த பழங்குடி மக்களை அறிந்த நபர்களாக நம்ம பக்கத்துல தான் இருக்காங்க. இங்கிருந்து அப்படியே ஆத்தூர்ல இருந்து அந்த பக்கம் ஏறி நெருங்கி அந்த தொண்டைக்காடு வரைக்கும் போனீங்கன்னா பெருமாறியா இருக்காங்க. அந்த பக்கம் பல்லங்கி கோம்ப சைடு போனீங்கன்னாலும் அங்கிட்டு போகலாம், அங்கேயும் இருக்காங்க. அதுக்கு பின்னால போகும்போது அவங்க பழங்குடி மக்களா இல்லைன்னா கூட கொஞ்சம் வளர்ந்த குழுக்களாக இருக்கக்கூடிய மன்னாடி மக்களும் இருக்கிறாங்க. அவங்களும் பழங்குடிக்குரிய பண்புடையவர்கள் தான். இதை பார்த்திருந்தீங்க, அவங்களோட பழகி இருந்தீங்கன்னா இந்த கதை மிக பரிச்சயமாக உள்வாங்கி ஓடி இருந்திருக்கும். ஏன்னா இது படிக்கிறதுக்கான வாய்ப்பு நூல் இங்க வந்திருக்கு நினைக்கிறேன். எனக்கு டிஜிட்டல் ஃபார்ம்ல தான் எனக்கு கொடுத்தாங்க, வேற வழி இல்லை. நான் டிஜிட்டலா தான் படிக்கணுன்றதுனால டிஜிட்டலா தான் படிச்சேன். நான் இது 10ஆம் பொதுவாக காதல் அல்ல, அந்த மக்களுடைய வாழ்வியலே காதல் தான். இதான் அந்த கதைய எல்லாம் பல சினிமா கதைகள், திரைப்பட கதைகள் விட்டது, பல நூல்கள் கதை நாவலாக நிறைய வந்துருச்சு. அதனால இது எல்லாம் சராசரியா தள்ளிட்டு போனதுனால கற்க கசகட அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருக்குறளை சொல்றது மாதிரி சொல்லி விட்டாங்க. அதனால இந்த பாண்டிச்சி அந்த நாச்சியார் கூட சொல்லலாம். உங்களுக்கு இது எனக்கு அள்ளி பாத்தியமா நினைவு வரல. இவங்க சொன்னதுனாலதான் அந்த ஆசிரியர் பேரே வந்துச்சு. நாச்சியாராகவும் எனக்கு பாண்டிச்சியோட நாச்சியாராகத்தான் அந்த ஆசிரியர் என் மனதில் பகிர்ந்திருக்கிறார். அப்ப அது வெறும் காதல் அல்ல. இந்த கதை அவர் தோங்கியிருக்காங்க, கனவு வாங்குறாங்க. நம்ம ஊர்ல பெருமரம் காட்டுக்குள்ள எத்தனை பேர் போயிருக்கிறதுக்கான அனுபவம் இருக்குன்னு தெரியல. தம்பி காட்டுக்குள்ள இருந்தா தூங்கி இருப்பாரு நினைச்சேன். வழக்கறிஞர் சுதாகர் அதை விட்டுட்டாரு. அப்படியே காட்டுக்குள்ள அப்படியே போறோம் ஒத்தையில. அப்படியே போனோன்னா கொஞ்சம் தூரம் போனோன்னா திடீர்னு அங்கிட்டு பாத்தீங்கன்னா வெட்ட வெளியில விரிச்சா இருக்கும். இங்க பார்த்தா கும்பிருட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்துல வேர்க்கும். அந்த குமிலிட்டி ரேட் தமிழ் என்ன சொல்றது தெரியல. குமிலிட்டியே அப்படியே குப்புன்னு வேர்க்கும். அப்படி கொஞ்ச தூரம் முன்னே ஒரு குளிர்ச்சி ஜில்னஸ் வரும். அப்புறம் அதிபயங்கரமா நமக்கு நெஞ்சடைக்கிற மாதிரி காத்தே இருக்காது. பயங்கர இருட்டா இருக்கும். இதுல நம்ம ஊர்ல பாக்குற பெருமரம் சொல்லக்கூடிய பீனாரி நம்ம ஊர்ல பார்த்தா கூட ஒரு ஆள் கட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா அதே பெருமரம் குமிழில இருந்து அந்த பக்கம் போனா 5 ஆள் கட்டி பிடிக்கலாம். 5 ஆளுக்கு கூட பெருசா தான் இருக்கும் நினைக்கிறேன். 5-6 ஆள் கட்டி பிடிக்கிற அளவுக்கு இவ்வளவு பெருசு இருக்கும். அது உண்மையிலே அந்த சொல் பெருமரம் என்ற சொல்
அங்கதான் பொருந்தும். அந்த பெருமணம் அந்த கதாநாயகன் செல்வனுடைய கனவு இருக்கிறார். அப்படியே வரதும் இருட்டு, இந்த சொல்றோம் இல்லையா, இந்த இருட்டு அவரை தாக்குறதா, அப்படியே அந்த கொப்பு ஒளிஞ்சு வரதா சொல்லுகிறார். நான் என் வாழ்க்கையில் என் வீட்டில் நடந்த நிகழ்வோடு அந்த கதையை ஒப்பிட வேண்டும். என் தந்தை சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமிக்கு முன்ன ஒரு நாள், பின்ன ஒரு நாள், ஒரு 13 நாள் கணக்கு வரும்டா, நான் ஆள் அடியாயிடும் போல. இது எழுதுனா சாதாரணமா நான் சொல்றேன், எந்த அளவுக்கு நான் உணர்வு பூர்வமா சொல்வதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் எனக்கு தெரியல. இதுல வரக்கூடிய கதையில வரக்கூடிய செய்தி, எங்க அப்பா 13 நாள் செத்து போயிடுவாரு. இப்ப இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஏன் சொல்றாரு, என் நாடி சரியில்லடா, பௌர்ணமிக்கு முன்ன ஒரு நாள் முன்ன ஆள் அடியாயிடும்டா, பார்த்து போயிடாதீங்க. எப்ப இருக்கும் ஒரு மகனுக்கான படவெடுப்பு. இந்த படவெடுப்பை பிரமாதமா சொல்லியிருப்பாங்க. அந்த குருவி கத்து குருவி கத்துது. அந்த கதாநாயகியா இருக்கக்கூடிய நாச்சியார் உடைய அந்த நாட்டு தலைவனாக இருக்கிறார். அவர் இறக்க போறார். அந்த ஊர் மரபுப்படி, அந்த பழங்குடி மக்களுடைய மரபுப்படி தன் சாவை தனக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்ற இடம் கொடுக்கிறார்கள். தன் சாவை தனக்கு எப்ப சாக போற அறிவை பெற்ற அந்த பழங்குடி மக்கள் அவர் ஒரு குருவி கட்டுறது, அவருடைய ஊரே கதை யாரு சாவு வர போதோ, யாரு சாக போறாங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. அந்த பாண்டிச்சி என்ற அந்த நாச்சியார் கூட ஒரு பதக்கத்தில் இருக்கா. கடைசி அப்படின்னு திரும்பும் போல அந்த ஈத்தமார எடுத்து தூங்கி அதுல படுத்துட்டாங்கன்னா அவங்க இறந்துடுவாங்க. 8 நாளோ அவங்க கணக்குப்படி 8 நாள். இது அவங்க சொல்லக்கூடிய நாச்சியார் என்ற பாண்டிச்சி எழுதிய பாத்திமான்றது வரலப்பா, எனக்கு நினைக்கல. இந்த பாண்டிச்சி அவர்கள் எழுதியது பொய்யல்ல, 100 விழுக்காடு உண்மை. அந்த மக்களை அறிந்தவன் என்ற அடிப்படையில் அவர்களை அந்த மக்கள்கிட்ட போய் அந்த முதுவா குடிகளை நான் பல இடத்துல பார்த்திருக்கேன். செம்பகத்தோப்புல பார்த்திருக்கேன், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்பகத்தோப்புல அந்த பக்கம் அவர் சுப்பையெல்லாம் இறந்துட்டாரு. அவங்க எல்லாம் சந்திச்சீங்களான்னு தெரியல. அவர் தான் காணி. ஏன்னா இது சுப்பையா இறக்குறதுக்கு முன்ன சுப்பையாவே டிக்ளேர் பண்றாரு. நான் சுப்பையாவை பாக்கிறதா எனக்கு போன் பண்றாரு. நான் ஒரு 10 நாள்ல செத்து போயிருந்தாரு. எப்ப இருக்க ஒரு மனுஷன் எனக்கு தெரிஞ்ச நண்பர், நான் 10 நாள்ல செத்து போய் எப்படி இருக்கேன், ஏதோ காமெடி பண்றாங்கன்னு நினைச்சேன் நான். ஆனா அது இந்த கதை பார்க்கும் பொழுது என் குடும்ப நிகழ்வும் சுப்பையா சொன்னதும் எனக்குள்ள அப்படியே ஆடி நிற்கிறேன். இதை துவக்கி இருக்கலாம் போல. இந்த கதையை இப்படி துவக்கி இருந்தா இன்னும் ஒரு கனவோட துவக்கிறதை விட இந்த அந்த மக்களுடைய பண்புன்றதை விட அவருடைய அறிவு, மித்து, அவருடைய அறிவு, பேரறிவு, அந்த பேரறிவை துவக்கி இருந்திருக்கலாம் போல எனக்கான ஒரு எண்ணமும் தோன்றியது. இந்த பழங்குடி மக்களை அப்படியே சொல்லி வராங்க பாருங்க. அவங்க கவிஞராக இருக்கிறதுனால மிக ஆழமா அதை எவ்வளவு சொல்லாடலை பயன்படுத்த முடியும். ஒருத்தர் நம்ம 4-10 பேர் நண்பர்கள் பேசிட்டு இருப்போம். ஒரு ஆழமான கருத்துரை வழங்கியிருப்பார், இல்லாட்டி கடித்த சொல்லால் சொல்லியிருப்பார். ஒருத்தர் அவர் போயிட்டாருன்னா அந்த இடத்தில் நல்ல சொல் சொல்லும் பொழுது ஒரு எம்டி ஸ்பேஸ், ஒரு கடும் சொல்லோ இல்லாட்டி பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த 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 பண்போ அந்த கேரக்டர் நிற்கும். அந்த இடத்துல போயிட்டா கூட அந்த இடத்துல உலாவரம் போல இருக்கும். இத அந்த பாண்டிச்சின்ற கேரக்டர் வச்சு கம்பேர் பண்ணிருக்காங்க அம்மா. உண்மையிலே நாச்சியார் வாழ்க்கை அந்த 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 இடம் வெற்றிடமாக தோன்றியது. அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா போனாங்க, அந்த இடம் வெற்றிடமாக தோன்றியது. அந்த பாஞ்சான் சொல்லும் போல அந்த அந்த போயிட்டான், பாஞ்சான் போயிட்டான், ஆனா அவன் நின்றுட்டே இருக்கிற மாதிரி. உண்மையிலே மிகச் சிறப்பாக ஆழமாக எவ்வளவு அழுத்தமாக எழுதப்பட்ட சொற்களாகவே பார்க்கிறேன். அதுக்கடுத்து அது இதயம் முன்னால போச்சுல. அந்த ஒரு பொண்ணு நீலி கேரக்டர் ஒரு பாத்திரத்தை வடிக்கும் பொழுது அந்த பண்பு இருக்கு இல்லையா, அந்த பண்பு ஒவ்வொரு பாத்திரமும் ஒரு வகையான பண்புகளை நமக்கு சொல்லும். அந்த பண்பை
மிக அழகா நேர்த்தியா சொன்னாங்க. நீலி கேரக்டர் 4 ஆம்பளைங்க, அந்த பொண்ணோட அவங்க காட்டக்கூடிய வயது 18 வயது. இங்கிருந்து போன குழுக்கள், நிருபர் குழு அந்த பழங்குடி இதுக்கு போறாங்க, செய்தி சேகரிக்க. எல்லாருமே இளைஞர்கள் தான். அந்த பொண்ணு அப்படியே குதிச்சு போறா அப்படின்னு சொல்ற. இவன் இதயம் முன்னால ஓடுதுன்றாங்க. உண்மையிலே இது நுட்பமான கவிஞர் என்பதால் அதை நல்ல சொல்லாக பயன்படுத்தி இருக்கிறார். அதை விட அந்த பாத்திரத்தினுடைய மேன்மை இருப்பாங்க, மிக ஆழமான. இந்த பொண்ணு இந்த பையனை சீன் எடுத்துப்பாங்க. நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சீந்தி பாக்குறேன், சீந்தி பாக்குறேன், நிமிந்து பாக்கலன்னு சொல்லுவோம். நாகரிக சொல்ல நிமிந்து கூட பார்க்கல. அப்ப எவ்வளவு ஒரு அதுக்காண்டி ஒரு பொண்ணு ஒருத்தரை பார்க்கணும்ன்றதுலாம் இல்ல, ஒரு பன்மை பாத்திரத்தை வடிக்கிறது இருக்குல்ல, இந்த வடிக்கிறதுல உண்மையிலே வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதுக்கடுத்து இந்த சொற்கள் வந்துட்டு கிழங்கு, ஒரு கிழங்கு சொல்றாங்க. நான் அது சிற்றத்தை கிழங்கு, சிற்றத்தை அது எனக்கு நான் வேற கிழங்கா தான் பார்த்தேன். எனக்கு இதுலதான் முதல் சொல்லாக இருந்தது. அது நம்ம ஊர்ல வரிக்கிழங்குன்னு சொல்ற மாதிரியே கிழங்குன்னு தான் சொல்றான். அந்த சொற்கள்லாம் உண்மையிலே புதிய சொற்கள் கிடைத்ததுன்னு தான் சொல்ல முடியும். உண்மையிலே அது இந்த தமிழுக்கு நன்றி தான் தெரிவிக்கணும். அதே மாதிரி இந்த மண்முத்தின்ற ஒரு சொல்லை நல்ல சொல்லா பயன்படுத்திருக்காங்க. அந்த மண்முத்தி என்பது இதுக்கு முன்னால் ஒரு செய்தியை சொல்லிட்டு சொல்றாரு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பழங்குடி மக்கள் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னால மண்ணை கும்பிடுறான், கேட்கிறான், காணிக்கையாளர் முதல்ல கேட்கிறான், அப்புறம் மண்ணை கேட்கிறான், அப்புறம் மரத்தை கேட்கிறான், அந்த மரத்தின் மேல் குடியிருக்கும் பறவையை கேட்கிறான். அதெல்லாம் சயனம் சரியா சொல்லு. அதுல இருந்தா அந்த பள்ளி சயனம் சொல்லுவாங்க. அந்த சயனம் ஒத்துக்கிட்டா அதுக்கு பின்னாலதான் அந்த மரத்தை வெட்டுறேன், இல்ல சயனம் சொல்ல வெட்டாமே விட்டுறேன், அவன் பயன்படுத்துவதற்கு. இப்படியான பண்பை மிக நேர்த்தியாக அந்த ஒட்டுமொத்தமான இனக்குழுக்கிட்ட இருக்கிறத மிக அழகாக நேர்த்தியாக நாச்சியார் படைத்திருக்கிறார். உண்மையிலே அவர் பாராட்டப்பட வேண்டியவர்.